பூனை தீவுகள் பற்றி தெரியுமா? ஜப்பான்ல 2 பூனை தீவுகள் இருக்கு. ஒன்னு அழிஞ்சிட்டு வருது, இன்னொன்னு வளர்ந்துட்டு வருது. இந்த 2 பூனை தீவுகளையும் பற்றிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜப்பான்ல உள்ள அயோஷிமா அப்படிங்கிற தீவு தான் முதல் பூனை தீவு. சுமார் 70 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த தீவு மீன்பிடி தொழிலுக்கான ஒரு தீவா இருந்தது. இங்கு வசிச்ச மக்களுக்கு மீன்பிடித்தல் தான் முக்கியமான தொழில். ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த தீவு முழுசும் எக்கச்சக்கமான எலிகளா இருந்தது. இந்த எலிகள் படகுகளை கடிச்சு நாசம் பண்ணிக்கிட்டும் இருந்தது. இந்த எலிகளை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த தீவுக்கு பூனைகளை கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. பூனைகள் குட்டி போட்டு பெருகி இங்கே பூனைகளுடைய எண்ணிக்கை மனிதர்களின் எண்ணிக்கையை விட அதிகமா மாறிடுச்சு. அதனாலதான் இதற்கு பூனை தீவுன்னு பேர் வந்துச்சு. காலப்போக்குல இந்த அயோஷிமா தீவுல உள்ள இளைஞர்கள் வேறு இடங்கள்ல வேலைக்கு போயிட்டதால மீன்பிடி தொழிலும் மக்கள் தொகையும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனா பூனைகள் அங்கே தங்கிருச்சு. மனிதர்களை விட பல மடங்கு எண்ணிக்கையில் பூனைகள் இருந்ததால அரசாங்கம் 2018 பூனைகளுக்கு கருத்தடை திட்டத்தை கொண்டு வந்தது. இதனால பூனைக்குட்டிகள் பிறக்காமல் பூனைகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. ஒரு காலத்துல 600க்கும் மேற்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த இந்த அயோஷிமா தீவுல 2026ஆம் ஆண்டின் தற்போதைய நிலவரப்படி சுமார் 10க்கும் குறைவான முதியவர்கள் மட்டுமே வசிக்கிறாங்க. பூனைகளின் எண்ணிக்கையும் இப்போ சுமார் 40லிருந்து 80 வரை மட்டுமே இருக்கு. இந்த பூனைகளும் வயசாகி நோயிற்று இருக்கு. கேட் மாமா அப்படின்னு அழைக்கப்படுகிற சுமார் 70 வயதுடைய மூதாட்டி தான் இன்னைக்கு வர இந்த பூனைகளுக்கு உணவளிச்சு பராமரிச்சுக்கிட்டு வராங்க. அவங்க இந்த தீவை விட்டு வெளியேறினா பூனைகளை காப்பகங்கள்ல கொண்டு போய் விட வனவிலங்கு ஆர்வலர்கள் திட்டமிட்டு இருக்கிறாங்க. இந்த பூனை தீவின் சகாப்தம் மெல்ல மெல்ல முடிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அயோஷிமா தீவை போலவே பூனைகளுக்கு புகழ்பெற்ற மற்றொரு ஜப்பானிய தீவு தஷிரோஜிமா தீவு. தற்போதைய நிலையில் அதிக பூனைகளை கொண்ட முக்கிய தீவாக இந்த தீவு இருக்கு. 2026ஆம் ஆண்டின் நிலவரப்படி இந்த தீவுல இப்ப சுமார் 50 முதல் 80 பேர் வரை வசிக்கிறாங்க. இவங்கள பலரும் 65 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்கள். இந்த தஷிரோஜிமா தீவுல பூனைகளின் எண்ணிக்கை மனிதர்களை விட 2 மடங்கு அதிகமா இருக்கு. சுமார் 150க்கும் மேற்பட்ட பூனைகள் இங்கு சுதந்திரமா உலாவுறது. எங்க திரும்பினாலும் பூனைகள் உலாவுற இந்த தீவு இப்ப ஒரு சுற்றுலா தலமா மாறிடுச்சு. சுற்றுலா பயணிகள் இங்கே பேயிங் கெஸ்டா ஜப்பானியர்களுடைய வீட்டிலேயே தங்கிக்கிற மாதிரியான மின்ஷுகு அப்படிங்கிற தங்கும் விடுதிகள் இருக்கு. அப்புறம் சின்ன சின்ன கடைகளும் இருக்கு. இந்த தீவுல இருக்கிற பூனைகள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. 2 மாசங்களுக்கு ஒரு தடவை வெட்டினரி டாக்டர்கள் இந்த தீவுக்கு வந்து பூனைகளை பரிசோதிக்கிறாங்க. இந்த தீவின் நடுப்பகுதியில் பூனைகளுக்காக நெஹோ ஜின்ஜா அப்படிங்கிற கோயில் இருக்கு. இங்கே பூனை சிலைகள் வைக்கப்பட்டு ஜப்பானிய மீனவர்களால் வழிபாடு நடத்தப்படுது. மீனவர்கள் தங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் தெய்வமா பூனைகளை வழிபடுறாங்க. இந்த தீவுல நாய்களுக்கு நோயென்றி செல்ல பிராணியா வளர்க்கப்படுற நாய்களை கூட இந்த தீவுக்கு அழைத்து வர தடை விதிக்கப்பட்டிருக்கு. அயோஷிமா தீவோட ஒப்பிடும்போது தஷிரோஜிமா தீவு பூனைகளை பார்ப்பதற்கும் புகைப்படம் எடுப்பதற்கும் மிகவும் வசதியான இடமா அமைஞ்சிருக்கு. வினோதமான ஒரு செய்தியா இருக்குதானே இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.